ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ் வித்தவுட் லைனிங் அந்த செக்மெண்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ப்ளவுஸ் பேக் சைடோட மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கு நான் என்னென்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரு ஆர்ம் ஹோல் ஸ்கேலு, சிசர், ஸ்கேல், மார்க்கர், அப்புறம் டேப்பு, இதுதான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ப்ளவுஸோட அகலம் எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா. ஸோ அது எப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ப்ளவுஸ் அப்படி திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி எந்த சுருக்கமும் இல்லாமல் இப்படி எடுத்துடணும். அட் த சேம் டைம் இப்படி ப்ளவுஸ் குறுகிடவும் கூடாது, இப்படி விரிஞ்சிடவும் கூடாது. ஓகே, இப்படி எடுத்துட்டு நாட் போட்டிருக்கிறதுனால இது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எடுத்துட்டு இதோட மெஷர்மெண்ட் நம்ம பார்த்துடலாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. கரெக்டாக இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, ஆம்கோலோட இந்த எட்ஜு, இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜு வரைக்கும் தெரியுதா, இந்த எட்ஜிலிருந்து இந்த எட்ஜு வரைக்கும் நம்ம எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எயிட்டீன் இருக்குது. ஓகேயா, அங்கேருந்து இங்கே வரைக்கும் 18 இருக்குது. ஸோ அந்த 18 நம்ம இப்படி பாதியாக மடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பாதி அளவு கிடச்சிரும். ஸோ 9 கூட நம்ம +2 ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா நம்மளோட எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம் இல்லையா, அதுக்காக. அப்போ 9 + 2 11. ஸோ அந்த 11 மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹைட் பார்க்கணும் இல்லையா. ஸோ ஹைட் பார்க்குறதுக்கு இப்படி சைடாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த நெக்கு ஸ்டார்ட் ஆகிற இடம், நெக்கு ஸ்டார்ட் ஆகிற இடம் இங்கே இருந்து கீழ் வரைக்கும் நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுத்து இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ டேப்பை மேலே வச்சுட்டு இப்படி நல்லா இழுத்து பிடிச்சி நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹைட் கிடைக்கும். ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம இழுத்து பிடிச்சி ப்ளவுஸை இழுத்து பண்ணணும், பார்க்கணும். 13.5 இருக்குது. ஓகே, ஸோ அதில் நம்ம 9 + 2 11, இதில் 13.5. இதை நம்ம நோட் பண்ணி வைக்கிறதுனா நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவையான 2 மெஷர்மெண்ட்ஸ் இதுதான். ஓகே, இப்போ ப்ளவுஸை எடுத்து வச்சிடலாம். துணியை நம்ம எப்படி மடித்து போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலாக 1 மீட்டர் கிளாத்து. ஸோ 1 மீட்டர் கிளாத்தில் இந்த சைடு சின்னதாக இருக்குது, அங்கே நீளம் பெருசாக இருக்குது, இங்கே அகலம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ இந்த இடம் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு விட்டுறலாம். இது அந்த பக்கம் அப்படி போயிடட்டும். இந்த பக்கம் இருக்குல்ல, இதை இப்படி மடிச்சுக்கலாம். மடித்து போட்டுட்டு நம்மளோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தோம், நம்ம 13.5 ஹைட் பார்த்தோம். நம்மளோட வித்து 11 பார்த்தோம் இல்லையா. ஸோ 11 இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 11 இந்த எட்ஜ் ரா எட்ஜ் இங்கே இருக்குது, அங்கே இருந்து நான் 11 மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணியாச்சு. ஓகே, அதே மாதிரி சென்டரில் ஒரு டைம் மார்க் பண்ணிக்கலாம். ரா எட்ஜில் இருந்து 11 மார்க் பண்ணுறேன். அப்புறம் இந்த எட்ஜில் ஒரு டைம் அதே மாதிரி ரா எட்ஜில் இருந்து 11 மார்க் பண்ணுறேன். இப்போ பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம கரெக்டாக இப்படி பிடிச்சிட்டு உதறி இப்படி போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும் அதுவே. அதுக்கப்புறம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அகலம் கரெக்டாக மடித்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், ஹைட்டு நம்மளுக்கு 13.5 இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கீழே துணி மடித்து அடிப்போம் இல்லையா. ஸோ அதுக்கான அளவு விடணும். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, அப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ண போகிறோம். அதனால் ஒரு ஸ்கேல் அளவு
நீங்கள் இவ்வளோ தான் மெஷர்மெண்ட் அப்படின்னு அளந்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் அளவு கரெக்டாக நீங்கள் வந்து கோடு போட்டிங்க அப்படின்னாலே போதும். நம்மளுக்கு கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கான அளவு ரெடி. இப்போது நம்ம ஹைட் வந்து 13.5 இருக்கு இல்லையா? ஸோ ஹைட் 13.5 நம்ம இந்த கோட்டில் கரெக்டாக 13.5 வர்ற மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு மார்க், இங்கே ஒரு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேப்பை வந்துட்டு நம்ம ஸ்கேல் வச்சுட்டு லைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கீழே மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் அளவு விட்டாச்சு. 13.5 மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு கிளாத் வேணும். அதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. ஒரு சிலர் வந்து 1/4 இன்ச் விடுவாங்க, ஒரு சிலர் வந்து 1/2 இன்ச் விடுவாங்க. நம்ம 1/2 இன்ச் விட்டுக்கலாம். வந்து நம்ம ஹைட்டும் பார்த்தாச்சு, வித்தும் வந்து மார்க் பண்ணியாச்சு, ஹைட்டும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம் நெக்ஸ்ட் அப்படின்னா, நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் வந்துட்டு மடித்து போடணும். எப்படி? பேக் சைடு வந்து வெளியில் இருக்கிற மாதிரி மடிக்கணும். கரெக்டாக பேக் சைடு வெளியில் இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு ஓகேயா? இப்போ இந்த இடத்துல 2 கோடு இருக்கு இல்லையா? இங்கே பாருங்க, இந்த இடத்துல 2 கோடு இருக்குது. ஸோ இந்த மேலே இருக்கிற கோடை அப்படியே விட்டுக்கலாம். கீழே இருக்கிற கோட்டில் தான் நம்மளோட இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கணும். ஏன்னா அது ஸ்டிச்சிங்க்கு இருக்கிறது, அதனால் அதை அப்படியே விட்டுடலாம். இந்த கீழே இருக்கிற கோட்டில் வந்துட்டு நம்மளோட ஷோல்டர் ஜாயிண்ட்டை வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த நெக்கோட ஃபினிஷிங் பாயிண்ட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டச் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இப்படி கீழே வந்துருச்சு, இதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. மேலே மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சா போதும். தையலுக்கு எப்போவுமே வெளிப்பக்கமாக தான் அளவு விடணும், உள்பக்கம் விட்டோம்னா தப்பாயிரும். ஓகே, ஸோ இப்போ தையலுக்கு வந்துட்டு இந்த பக்கம் வெளிப்பக்கமாக, இந்த பக்கம் வெளிப்பக்கம். ஸோ இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு. நெக் அதே மாதிரி இங்கேருந்து மேலே, இதோட வெளிப்பக்கம் எது? மேல் பக்கம் தான் இருக்குது வெளிப்பக்கம். ஸோ இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு இங்கே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இங்கே ஷோல்டர் ஃபினிஷ் ஆகிற இடம், இங்கே ஒரு 1/2 இன்ச் தள்ளி, அதுதான் வெளிப்பக்கம். அதுக்கு அங்கே ஒரு மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து மார்க் பண்ணணும். இங்கே எப்படின்னு சொல்கிறேன். இந்த ரெண்டையும் வந்துட்டு நம்ம கரெக்டாக இந்த கோட்டு மேலே இப்படி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, கோட்டு மேலே எடுத்து வச்சுட்டு இதை மேலே இழுத்து பிடிங்க. நல்லா மேலே இழுத்துனா இந்த அளவு வந்து மாறிடக்கூடாது, கரெக்டாக இதுவும் அப்படியே தான் இருக்கணும். இப்படி மேலே இழுத்து பிடிச்சி இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, கரெக்டாக இந்த ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்டு அங்கே வந்து மார்க் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க். அவ்வளோதான், நம்மளோட பேக் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம லைன் ஓகேயா? இப்போ வந்து லைன் பண்ணியாச்சு. நம்ம போட்ட இந்த லைன் கரெக்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு டேப்பில் வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே 2.5 இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் 2.5 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே எவ்வளோ இருக்குது ஃபஸ்ட் இங்கே பார்க்கலாம். இங்கே வந்து 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்கணும். 6ஐ விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி உள்ளே தள்ளி போயிருக்கு. கொஞ்சம் இப்படி தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு கோடு நம்ம போட்டுடலாம் கரெக்டாக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக் மார்க் பண்ணுறதுக்கு அந்த லைனும் இந்த லைனும் வந்துட்டு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அந்த எட்ஜில் ஒரு பெண்டு போட்டோன்னா போதும், நம்மளுக்கு நெக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். இப்படி ஒரு கர்வ் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. அப்படி உங்களுக்கு கையில் நார்மலாக வரைகிறதுக்கு வரல அப்படின்னா இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு அதோட 2
லைனும் வந்து டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு அப்படியே அந்த ஸ்கேல் மேலே ஒரு லைன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு நெக் லைன் கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ச் டேப் எடுத்துக்கலாம். இன்ச் டேப்பில் 1.5 இன்ச்சு அளவு எடுத்துட்டு இந்த 2 லைனும் ஜாயிண்ட் ஆகிற இந்த எட்ஜில் வச்சுட்டு அந்த 1.5 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ம் ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாக ட்ரா பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் ஸ்கேலை வச்சு ட்ரா பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். அந்த பாயிண்ட் மேலே ஸ்கேல் வச்சுட்டு அந்த ஸ்கேலோட அந்த எட்ஜ் வந்து அந்த கோட்லேயும் இந்த எட்ஜ் இந்த கோட்லேயும் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு 3லையுமே டச் ஆகிருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு லைன் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிடலாம். இந்த பார்ட்டை வந்து நம்ம ஃப்ரண்ட் சைட் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது எப்படி நான் கட் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ எங்கே மார்க் பண்ணியிருக்கேனோ கரெக்டாக அங்கே மட்டும்தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு பேக் சைட் கட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் வந்து பேக் சைட் கட் பண்ணிட்டோம். சரியா, இதை என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு லைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, சேம் இதே லைனை வந்து நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். அங்கே நம்ம ஒரு ஸ்கேல் அளவு தானே கோடு போட்டோம், அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். எந்த மெஷர்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. ஓகேயா, வந்து பேக் சைட் கட்டிங் முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா, பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பை பை, see you.